அடித்து நொறுக்கியிருக்காங்க. ஒரு ஏட்டை உள்ளே போட்டு அவரே லாக்கப்புள்ள போய் இருந்துக்கிட்டாராம். இதை தற்செயலாக எங்கள் எதிர்கட்சி துணைத் தலைவர் அவர் தற்செயலாக தொகுதியில் வளம் வந்துக்கிட்டு இருக்காரு. எங்கள் பொதுச் செயலாளர், சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சருடைய எங்கள் பொதுச் செயலாளருடைய வேண்டுகோள், நான் எடப்பாடியார் வேண்டுகோள் இருக்கிறாங்க. கழக தொண்டர்கள் இந்த முகவர்களுடைய சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த பணியாக அவர் தனியாக வந்தவரை போய் சரி இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்தோடனே சத்திரப்பட்டியில் போலீஸ் ஸ்டேஷனில் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி வாங்கன்னு போனால் இதுக்கு போய் காவல்துறை அனுமதி கொடுக்கலன்னு நியாயம் சொல்லுங்கள் தம்பி, நீங்களே சொல்லுங்க நியாயமா? ஏங்க அவர் இதை ஒரு அரசியலாக்கணும், இது வெளியே கொண்டு போகணும்னு நினச்சிருந்தா எங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லி, இங்கே இருக்கிற ஒன்றிய செயலாளருக்கு சொல்லி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிருக்கேன். எங்களை கூட வேணாம் விடுங்க. இங்கே இருக்க ஒன்றிய செயலாளர் 200 பேரை கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா, ஒரு ப்ரொட்டஸ்டண்டாக போகிறான்னா நம்ம எஸ்பி காவல்துறை துணை கண்காணிப்பால் தடுக்கிறதால நியாயம் இருக்குது, கைது பண்ணுறதுல நியாயம் இருக்குது. நீ அரசியல் பண்ணுறீங்க, எங்களை வச்சு அரசியல் பண்ணாதீங்க. இருந்தாலும் அவர் மனிதாபிமானத்தில் அவர் வெளியே அளவுக்கு தான் நடவடிக்கை எடுத்திருக்காரு. அவர் உள்ள சொல்லணும், நம்ம எஸ்பி அவர்களுக்கு மனசு சொல்லணும். நல்ல அதிமுக ஒன்றும் இல்லைன்னா நம்மளுக்கு பாதுகாப்பே இல்லைடா, எடப்பாடியார் ஒரு ஆள் இல்லைன்னா இன்றைக்கி காவல் நிலையத்துக்கு மட்டும் இல்லை நமக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு அவர் மனச்சாட்சி சொல்லும். ஆனால் இன்றைக்கி இந்த ஆட்சியினுடைய அவலத்தினால அவரை கைது பண்ணியிருக்காங்க. அது மிகப்பெரிய தவறு. அவர் நினச்சிருந்தா இங்கேயே எத்தனை பேர் சேர்த்துருப்பார். இந்த ஒன்றியத்தில் ஒரு 1000 பேரை திரட்டியிருப்பார், அரசியல் பண்ணியிருந்தார். அவர் மனிதாம்னா நம்ம காவல்துறை காவலர்கள் நம்ம நண்பருக்கு இப்படி ஆயிடுச்சு, நம்ம நிலையத்துக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு போனவரை இப்படி கைது பண்ணி போட்டது நாங்கள் இந்த அரசாங்கத்தை வன்மையாக கண்டிக்கிறோம். மௌன புரட்சி நடக்குது இந்த தமிழகத்தில், மௌன புரட்சி நடக்குது. அது என்னைக்கு வெடிக்க போகுதுன்னு தெரியல.